ஹாய் ஹலோ. ஆர்எஸ் அகர்வால் வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் புக்ஸ்ல இருந்து சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, நம்ம தொடரை முடிவு செய்தல் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சாச்சு. ஒப்புமை திறனறிதல் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சிட்டோம். வகைப்பாடுல இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சிட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குறியீடுதல் மறு குறியீடுதலையும் எல்லா டாபிக்ஸும் நம்ம முடிச்சிட்டோம். ரத்த உறவுகள் இருக்கு இல்லையா, அதுல வகை 1 முடிச்சாச்சு, வகை 2வும் முடிச்சாச்சு. இன்னைக்கு வகை 3ல இருக்க குறியிடப்பட்ட உறவுகள் சொல்லி இருக்கு இல்லையா, அதை வந்து பார்க்கலாம். சரி, ஓகே, பாருங்க. வகை 3 குறியிடப்பட்ட உறவுகள். இந்த கேள்வியில் இந்த சில சிம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க மற்றும் பல குறிப்பிட்ட குறியீடுகளில் உறவு முறைகள் குறியிடப்பட்டு இருக்கும். இந்த குறியீடுகளை தேர்வு எழுதுபவர்கள் நன்றாக கவனித்து ஒரு குழுவில் உள்ள நபர்களுக்கிடையே உள்ளவர்களின் உறவு முறைகளை ஆராய வேண்டும் அல்லது உறவு முறைகளை குறியீட்டு வடிவில் வெளிப்படுத்த வேண்டும் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம், புரியும் உங்களுக்கு. பயிற்சி 5C குறிப்புகள். கேள்வி 1 முதல் 3 வரை கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை கவனமாக படித்து கீழ் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க A பிளஸ் பி என்பது B இன் மகள் A அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது பிளஸ் சிம்பிள் வந்தா B இன் மகள் வந்து ஏன்னு சொல்லணுமா. அதே மாதிரி பாருங்க, மல்டிப்ளை சிம்பிள் வந்துச்சுன்னா B இன் மகன் ஏன்னு சொல்லணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சப்ராக்ஷன் சிம்பிள் வந்துச்சுன்னா B இன் மனைவி A அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகே, பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க P இன்டு Qன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க, நம்ம எழுதிக்கலாம் P இன்டு Q. மல்டிப்ளை சிம்பிள் தான் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த இருக்கு இல்லையா B இன் மகன் ஏன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன எழுதணும், ரெண்டாவது இருக்கு இல்லையா, அதை எழுதி Qவின் மகன் Pன்னு சொல்லி எழுதணும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா Q மைனஸ் S. சப்ராக்ஷன் வந்து என்ன சொல்லணும், B இன் மனைவி ஏன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, B கொடுத்திருக்காங்க, அதனால நம்ம ரெண்டாவது லெட்டர் தான் எடுக்கணும். ஏன்னா இதுல பாருங்க எல்லாமே ரெண்டாவது லெட்டர் தான் கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ நம்மளும் ரெண்டாவது லெட்டர் எடுத்துக்கலாம். S இன் மனைவி Q. ஓகேவா. இப்ப வந்து சம்ஸ் எல்லாம் போடலாம். பாருங்க, Qவின் மகன் Pன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, Q எழுதிக்கிறேன். மகன் கொடுத்திருக்கனால கீழே எழுதி P போட்டுக்கிறேன். ஆண் சொல்லி வந்துச்சுன்னா நம்ம என்ன போடலாம், பிளஸ் சிம்பிள் வந்து போடலாம். பெண் சொல்லி வந்துச்சுன்னா மைனஸ் சிம்பிள் போடலாம். இப்ப இது வந்து மகன், அதனால நான் பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். ரெண்டாவது பாருங்க, எஸ் இன் மனைவி Qன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப வந்து உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. எஸ்ஸோட மனைவி தான் Qவா. அப்ப வந்து மனைவி வந்து யாரு, Q தான். அப்ப மைனஸ் போட்டுக்கிறேன், பொண்ணுங்கிறதுனால. பையங்கிறதுனால எஸ் பக்கத்துல பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். மனைவின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க Q. அப்ப எஸ் என்னமா தான் இருப்பாங்க, கணவனா தான் இருப்பாங்க. சோ அதனால வந்து பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். இப்ப கேள்வி என்னன்னா, கீழ் உள்ள ஒற்றுள் எது சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, Qவின் மனைவி எஸ்ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. Qவின் மனைவியா எஸ் இல்ல, எஸ்ஸின் மனைவி தான் Q வரும். இது பாருங்க அப்படி மாத்தி கொடுத்திருக்காங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து வராது. நெக்ஸ்ட் பாருங்க, P இன் தந்தை எஸ்ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆமா, Pயோட தந்தை யாரு, எஸ்ஸா தான் வந்து இருக்க முடியும். சோ அப்ப கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, P இன் தந்தை எஸ் தான் வந்து கரெக்ட். பாருங்க, சி செக் பண்ணலாம். Qவின் மகள் Pன்னு கொடுத்துருக்காங்க. நான் இங்க பிளஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். மகள்னா என்ன பண்ணும், மைனஸ் சிம்பிள் போடணும். அப்ப Pங்கிறது யாரு, மகன். சோ அப்ப வந்து ஆப்ஷன் சியும் வராது. டி பாருங்க, P இன் தந்தை Qன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தந்தையா Q இல்ல, தாய் தான் வந்து Q. சோ அப்போ ஆப்ஷன் டியும் வந்து வராது. அப்ப கரெக்டான ஆப்ஷன் பி, P இன் தந்தை எஸ் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட். இதே மாதிரிதான் எல்லா சம்ஸும் இருக்கும். சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, பாருங்க இதே மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் TS மைனஸ் சப்ராக்ஷன் கொடுத்திருக்காங்க, அதனால மனைவின்னு சொல்லி வரும். அப்ப S இன் மனைவி T. நெக்ஸ்ட் பாருங்க, S இன்டு B அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. S இன்டு B. மல்டிப்ளை வந்தா மகன் சொல்லி போனோம். அப்ப B இன் மகன் S. நெக்ஸ்ட் பாருங்க, B மைனஸ் B M கொடுத்திருக்காங்க. B மைனஸ் M. மைனஸ் வந்துச்சுன்னா என்ன போனோம், மனைவின்னு சொல்லி போனோம். அப்ப M இன் மனைவி B. M இன் மனைவி B. ஓகே, இப்ப வந்து எழுதலாம். பாருங்க,
ஃபர்ஸ்ட் பாருங்க எஸ் இன் மனைவி டீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப எஸ் அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால விட்ஸ்ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். டி எஸ் இன் மனைவி தான் டி, அப்ப மனைவி தான் வந்து டி, அதனால மைனஸ் போட்டுக்கிறேன். அப்ப எஸ் என்னவா இருப்பாரு, கணவனா இருப்பாரு. சோ அப்ப பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். வேற என்ன கொடுத்துருக்காங்க, பி இன் மகன் எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப பியோட மகன் தான் எஸ், அப்ப பி வந்து மேல வருவாங்க, மகன் தான் வந்து எஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க எம் இன் மனைவி பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பிடிச்சவங்க போல. பாருங்க எம் இன் மனைவி தான் வந்து பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப எம் பாத்தீங்கன்னா தாயா இருப்பாங்க, சாரி பி பாத்தீங்கன்னா தாயா இருப்பாங்க, எம் பாத்தீங்கன்னா தந்தையா இருப்பாங்க. ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இது கேட்டிருக்க கேள்வி என்னன்னா, கீழே உள்ள ஒன்றில் எது உண்மை அல்லன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே, பாக்கலாம் பாருங்க. எஸ் இன் தாய் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ் இன் தாய் வந்து பி தான், சோ அப்ப வந்து அது கரெக்டா தான் வரும். நம்மளுக்கு கேட்டிருக்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, உண்மை அல்லன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அப்போ ஆப்ஷன் ஏ வராது. பி இன் கணவன் எம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி இன் கணவன் எம் தான், சோ அப்ப அதுவும் வந்து வராது. ஆப்ஷன் சி பாருங்க, எஸ் இன் மனைவி டீன்னு கொடுத்துருக்காங்க. ஆமா, எஸ் இன் மனைவி டி தான், சோ அப்ப அதுவும் வராது. ஆப்ஷன் டி பாருங்க, பி இன் மகள் எஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. பியோட மகளா எஸ் இல்ல, மகன் தான் வந்து எஸ். நம்மளுக்கு கேட்டிருக்க கேள்வி உண்மை இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அப்ப கரெக்டான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் டி, பி இன் மகள் எஸ் தான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இசட் இன்டு டி, இன்ட்டு கொடுத்துருக்கனால என்ன பண்ணும், மகன் சொல்லி போனோம். அப்ப டி இன் மகன் இசட், டி இன் மகன் இசட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டி மைனஸ் எஸ், மைனஸ் கொடுத்தா மனைவி போடுறோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப எஸ் இன் மனைவி, எஸ் இன் மனைவி டி. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் இன்டு யூ, எஸ் இன்டு யூ. மல்டிப்ளை கொடுத்தா மகன் போனோம். அப்ப யூவின் மகன் எஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, யூ பிளஸ் பி, யூ பிளஸ் பி. பிளஸ் சிம்பிள் கொடுத்தா மகள்னு சொல்லி போனோம். அப்ப பி இன் மகள், பி இன் மகள் யூ. ஓகே, எழுதியாச்சு. சரி ஓகே, பார்க்கலாம் பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஆனா இசட்டுக்கு யூ என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே, நம்ம டயராம் வரையலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, டி இன் மகன் இசட் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப டீன்னு சொல்லி ஒரு ஆள் இருக்காங்க, அவங்களோட பையன் யாருன்னா இசட், பையன் கொடுத்துருக்கனால பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். எஸ் இன் மனைவி டீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் முடிச்சவங்க போல. அப்ப பாருங்க, எஸ் இன் மனைவி தான் டி, மனைவி டீன்னு சொல்லி கொடுத்துருக்கனால மனைவிக்கு நேரம் நான் வந்து டீக்கு நேரம் மைனஸ் போட்டுக்கிறேன். அப்ப எஸ் வந்து கணவனா இருப்பாரு, சோ அதனால பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். யூவின் மகன் எஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப யூவோட பையன் தான் யாரா, எஸ்ஸா, சோ அதனால மேல எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, பி இன் மகள் யூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பியோட மகள் தான் பாத்தீங்கன்னா யூவா, அப்ப இவங்களுக்கும் மேல பின்னு சொல்லி இருக்காங்க. பியோட மகள் தான் யூ, இப்ப மகள் கொடுத்துருக்கனால இங்க வந்து மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். இப்ப கேட்டிருக்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இசட்டுக்கு யூ என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே, பார்க்கலாம் பாருங்க. இசட் இங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க. யூ பாத்தீங்கன்னா இந்த இருக்காங்க, இங்க இருக்காங்க. இசட்டுக்கு என்ன உறவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்ப இவங்க யாரு, அப்பாவோட அம்மாவா இருப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா பாட்டியா வந்து இருப்பாங்க. பாருங்க, அப்பா எஸ் வந்து அப்பா, அப்பாவோட அம்மா என்னன்னு கூப்பிடுவாங்க, இசட் பாட்டின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சோ அப்ப கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பாட்டி தான் வந்து கரெக்ட். நாலாவது சம் பார்க்கலாம். ஓகே, இதுல பாருங்க, அவங்களே வந்து டைரக்டா இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. எனில் இந்த சிம்பிள் போட்டு இதுக்கு வந்து என்பதில் டிக்கு என் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே, பார்க்கலாம் பாருங்க. முதல்ல வந்து நம்ம எழுதிக்கலாம். இப்ப எனக்கு சிம்பிள் போட்டிருக்காங்க, ஆஷ் சிம்பிள் போட்டிருக்காங்க. அப்ப என் ஆஷ் ஏ அப்படின்னு சொல்லினா அப்ப என்ன அர்த்தம்னா தாயின்னு சொல்லி அர்த்தம். அப்ப ஏ இதுல பாருங்க ஃபுல்லா வந்து கியூ தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாருங்க கியூல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ அப்போ வந்து செகண்ட் லெட்டர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதனால நான் ஏ போட்டுக்கிறேன். அப்ப ஏயின் தாய் யாருன்னா என், ஏயின் தாய் என். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ டாலர் சிம்பிள் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப டாலர் சிம்பிள்னா என்ன பண்ணும், தந்தைன்னு சொல்லி போனோம். அப்ப பியின் தந்தை ஏ எழுதியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்காங்க.
ஸ்டார் சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்னா சகோதரின்னு சொல்லி எடுத்தோம். அப்ப டி இன் சகோதரி பி. ஓகே எழுதியாச்சு. சரி ஓகே படம் வரையலாம் பாருங்க. ஏயின் தாய் என்ன கொடுத்துருக்காங்க. அப்ப ஏன்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. ஏயோட தாய் யாரா என்னா. ஏயின் தாய் என். அப்ப தாய்ன்னு சொல்லி சொன்னதுனால மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். அடுத்து பாருங்க பியின் தந்தை ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பியோட தந்தை தான் யாரு ஏவா. சோ அப்ப தந்தைன்னு சொன்னதுனால நான் இங்க பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க டியின் சகோதரி பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்க சிஸ்டர்ஸ் இருக்காங்க போல, பிரதர் சிஸ்டரா இல்ல சிஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்ப டியின் சகோதரி பி, சகோதரி பின்னு சொல்லி சொன்னதுனால நான் இங்க வந்து மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். இப்ப என்ன கேட்டிருக்காங்க, டிக்கு என் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிக்கு என் என்ன உறவு. டி வந்து என்ன வந்து என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்பாவோட அம்மாவை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, பாட்டின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சோ அப்ப கரெக்டான ஆன்சர் பாருங்க பாட்டி தான் வந்து கரெக்ட். இதுல எதுவுமே இல்ல. சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ஆப்ஷன் டி போட்டு தகவல் போதுமானதாக இல்லைன்னு சொல்லி போடணும். இதுல ஆப்ஷன் ஈயும் வரும், இவற்றில் எதுவும் இல்லைன்னு வரும். ஆனா நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆன்சர் எதுவும் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் டி தகவல் போதுமானதாக இல்லைன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இது கரெக்டான ஆன்சர் எதுனா பாட்டி தான் வந்து கரெக்ட். ஓகே 5வது சம் பார்க்கலாம். ஓகே பாருங்க, அவங்க சில சிம்பிள்ஸ் போட்டு அதுக்கான மீனிங் உறவு முறை கொடுத்துருக்காங்க. என்கிற தொடருக்கு எஃப்க்கு ஏ என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. முதல்ல நம்ம வந்து எழுதிக்கலாம். இப்ப ஏ டிவைடட் பி. டிவைடட் கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும்னா தாயின்னு சொல்லி போனோம். அப்ப இதுல பாருங்க எல்லாமே கியூல தான் ஸ்டார்ட் முடிஞ்சிருக்கு. இங்க கியூல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்ப 2வது லெட்டர் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். பாருங்க பி இன் தாய் ஏ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க பி பிளஸ் சி. பிளஸ் சிம்பிள் போட்டா நம்ம தந்தைன்னு சொல்லி எழுதணும். அப்ப சி இன் தந்தை, சி இன் தந்தை பி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் மைனஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க. சி மைனஸ் இ. மைனஸ் சிம்பிள் போட்டா சகோதரன் எழுதணும். அப்ப இ இன் சகோதரன், சகோதரன் சி. ஓகே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இ மல்டிப்ளே எஃப். மல்டிப்ளே கொடுத்தா என்ன பண்ணும், மகள்னு சொல்லி போனோம். அப்ப எஃப் இன் மகள் இ. ஓகே எழுதிட்டோம். இப்ப போடலாம் பாருங்க, சம் போடலாம். பி இன் தாய் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப பின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. பி இன் தாய் ஏ. பிக்கு தாய் இருக்காங்களா, அவங்கதான் ஏயா. தாயின்னு சொன்னதுனால நான் மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். சி இன் தந்தை பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சி இன் தந்தை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப சியோட தந்தை தான் வந்து பி. சோ அப்ப தந்தைன்னு சொல்லி சொன்னதுனால நான் பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க இ இன் சகோதரன் சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப சகோதரன் இருக்காங்க போல, அவங்க யாரு இ. இன் சகோதரன் சொல்லி சொன்னதுனால நான் இங்க பையங்கிறதுனால நான் இங்க பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் இன் மகள் ஈன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஃப் இன் மகள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈயா. அப்ப எஃப் இங்க வருவாங்க. எஃப் இன் மகள் தான் வந்து இ. மகள் ஈன்னு சொன்னதுனால நான் இங்க வந்து மைனஸ் சிம்பிள் வந்து போட்டுக்கிறேன். அப்ப இங்க பாருங்க, அப்போ வந்து பியும் எஃப்பும் கல்யாணம் முடிச்சவங்களா இருப்பாங்க. பி வந்து ஆண் அப்படின்னா எஃப்ங்கிறது யாரா இருப்பாங்க, பொண்ணாதான் இருப்பாங்க. சோ பி பாத்தீங்கன்னா கணவன், எஃப் பாத்தீங்கன்னா மனைவின்னு சொல்லி பொசிஷன்ல வருவாங்க. ஓகே அப்போ பிக்கும் எஃப்க்கு பிறந்த குழந்தைங்க தான் சி இ 2 பேர் இருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. கேள்வி என்னன்னா எஃப்க்கு ஏ என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஃப்க்கும் ஏக்கும் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டோட அம்மாவை வந்து எஃப் என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, மாமியான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. மாமியார் தானே கூப்பிடுவாங்க. அப்ப எஃப் வந்து ஏவை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னா மாமியார். நம்ம இங்க தமிழ்நாட்டுல தமிழ் கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாமியாரை வந்து அத்தைன்னு சொல்லி கூப்பிடுவோம். நம்ம வந்து அத்தைன்னு சொல்லி போடக்கூடாது, மாமியார் தான் வந்து கரெக்ட். இப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மாமியார் என்னன்னு வரும்னா மதரின்ல அந்த மாதிரி வரும். இங்கிலீஷ்ல அத்தைக்கு பாத்தீங்கன்னா ஆன்ட்னு வரும். சோ அவங்க மொழியில வந்து இது வந்து வேற வேற மீனிங்ல வந்து வரும். சோ அப்ப இந்த இடத்துல வந்து அத்தையும் போறது வந்து தப்பா தான் இருக்கும். கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா மாமியார் தான் கரெக்ட். அப்ப இதுல இருந்து ஆப்ஷன்ல எது கரெக்ட்னா ஆப்ஷன் இ இவற்றில் எதுவும் இல்லைதான் வந்து கரெக்ட். ஓகே 6வது சம் பார்க்கலாம்.
குறிப்பு கேள்வி 16ல இருந்து 13 கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை கவனமாக படித்து பின் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு விடையளிக்கவும் கொடுத்திருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. அவங்களே சில சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு கீழே உள்ள ஒன்று எது சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி நம்ம எழுதிக்கலாம். பி டிவைடட் ஆர் டிவைடு வந்து மகள்னு சொல்லி போடணும். அப்ப பாருங்க எல்லாமே இங்க வந்து பில முடிஞ்சு பில ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்க. சோ நம்மளும் ஆர்ல இருந்து எழுதிக்கணும். ஆரின் மகள் ஏ பி. ஆரின் மகள் பாத்தீங்கன்னா பி. அடுத்து பாருங்க ஆர் பிளஸ் எஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிளஸ் சிம்பிள் வந்து நம்ம என்ன பண்ணணும், தந்தைன்னு போனோம். அப்ப எஸ் இன் தந்தை ஆர் இல்லையாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க எஸ் பிளஸ் கியூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப பிளஸ் வந்தா தந்தை தான் போனோம். அப்ப கியூவின் தந்தை எஸ் சொல்லி வரும். சரி ஓகே எழுதலாம் பாருங்க. இப்ப ஆரின் மகள் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப ஆர் எழுதிக்கலாம். ஆரோட பொண்ணு யாராம் பியா. பொண்ணுங்கிறதுனால இங்க மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். அப்புறம் பாருங்க எஸ் இன் தந்தை ஆர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப எஸ்ஸோட தந்தை தான் வந்து ஆர். சரி அப்ப போட்டுக்கலாம் பாருங்க. எஸ் இன் தந்தை ஆர். தந்தைன்னு சொல்லி கொடுத்ததுனால இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். அடுத்து பாருங்க கியூவின் தந்தை எஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. கியூவின் தந்தை தான் யாரா எஸ்ஸா. தந்தை எஸ் சொல்லி கொடுத்ததுனால இங்க வந்து பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன் ஆண்கிறதுனால. இப்ப கேள்வி என்ன சொல்லி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. இவற்றுள் எது சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கியூவின் மகள் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கியூக்கும் மகள் பியா இல்ல. சோ அப்ப வந்து ஆப்ஷன் ஏ வந்து வராது. பி பாருங்க பியின் அத்தை கியூன்னு கொடுத்துருக்காங்க. பியோட அத்தையா கியூ இல்ல, வராது. சோ அப்ப ஆப்ஷன் பியும் வராது. கியூவின் அத்தை பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கியூவின் அத்தை பி கரெக்டா தான் வருது பாருங்க. கியூவோட அப்பா யாரு எஸ். அப்பாவோட சிஸ்டர் தான் வந்து பி. அப்ப இவங்க என்ன கூப்பிடுவாங்க, அப்பாவோட சிஸ்டர் கியூ வந்து என்னன்னு கூப்பிடுவாங்க, அத்தைன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சோ அப்ப கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கியூவின் அத்தை பி தான் வந்து கரெக்ட். ஓகே 7வது சம் பார்க்கலாம். ஓகே பாருங்க இதுலயும் கீழ் உள்ளவற்றுள் எது சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி எழுதிக்கலாம் பாருங்க. பி மைனஸ் ஆர் சொல்லி கொடுத்துருக்காங்க. மைனஸ் போட்டா மனைவின்னு சொல்லி போகணும். சோ அப்போ ஆரின் மனைவி பி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க பிளஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க. ஆர் பிளஸ் கியூ பிளஸ் சிம்பிள் போட்டா தந்தைன்னு சொல்லி போகணும். அப்ப கியூவின் தந்தை ஆர் எழுதியாச்சு. ஓகே எழுதிக்கலாம். ஆரின் மனைவி பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப ஆரும் பியும் மேரேஜ் முடிச்சவங்க. மனைவி பிங்கிறதுனால இங்க மைனஸ். அப்ப ஆர் கணவனா இருப்பாங்க, அதனால பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். கியூவின் தந்தை ஆர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப கியூவோட தந்தை தான் யாரு, ஆர். அப்ப இங்க கியூ போட்டுக்கலாம். கியூவின் தந்தை ஆர். அப்ப வந்து கியூவோட அப்பா வந்து ஆர்னா அம்மா யாரா இருப்பாங்க, பியா தான் வந்து இருப்பாங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. கியூவின் தாய் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா கியூவின் தாய் வந்து பி. எது சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கியூவின் தந்தை பி தான் வந்து கரெக்ட். வித் ஆப்ஷன் செட் பண்ணலாம். பியின் மகள் கியூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பியின் மகள் கியூ கொடுத்துருக்காங்க. இது பையனா பொண்ணான்னு சொல்லி தெரியாது. பையனாவும் இருக்கலாம் பொண்ணாவும் இருக்கலாம். சோ அப்போ ஆப்ஷன் பி வந்து வராது. சி பாருங்க கியூவின் அத்தை பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க அத்தை வந்து வராது. கியூவோட அம்மா தான் வந்து பி. சோ அப்போ ஆப்ஷன் சியும் வராது. ஆப்ஷன் டி பாருங்க கியூவின் சகோதரி பின்னு கொடுத்துருக்காங்க. சகோதரி வராது, அம்மா தான் வரும். சோ அப்போ அதுவும் வராது. ஓகே கரெக்டான ஆன்சர் எதுனா கியூவின் தாய் பி தான் வந்து கரெக்ட். 8வது சம் பார்க்கலாம். ஓகே பாருங்க எழுதிக்கலாம். பி மல்டிப்ளை ஆர் சொல்லி கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளைனா சகோதரன் எழுதிக்கலாமா. ஆரின் சகோதரன் யாருன்னா பி. நெக்ஸ்ட் என்ன எழுதிருக்காங்க, கியூ டிவைடட் பி ஆர் டிவைடட் கியூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப டிவைடட்னா மகள்னு சொல்லி போனோம். அப்ப கியூவின் மகள் ஆர். மகள் தான் யாரு, ஆர். இப்ப எழுதிக்கலாமா. இப்ப ஆரின் சகோதரன் பி. சகோதரன் சொல்லி கொடுத்தனால இங்க பிளஸ் சிம்பிள் வந்து போட்டுக்கலாம். பாருங்க கியூவின் மகள் ஆர் சொல்லி கொடுத்துருக்காங்க.
அப்ப கியூவோட மகள் தான் ஆறா. அப்ப மகள் ஆறுன்னு சொல்லி சொன்னதுனால நீங்க வந்து மைனஸ் போட்டுக்கிறேன். அப்ப பாருங்க ஆரோட ஆரோட பேரண்ட்ஸ் யாருன்னா கியூனா, அப்ப பிக்கும் அவங்கதான் வந்து பேரண்டா இருப்பாங்க. இது வந்து அம்மாவா அப்பாவும் சொல்லி சரியா தெரியல. இது வந்து ஆணாவும் இருக்கலாம் பொண்ணாவும் இருக்கலாம். சரி சம்ஸ் பார்க்கலாம். இவற்றுள் எது சரின்னு கேட்டிருக்காங்க. கியூவின் மாமா பின்னு கொடுத்துருக்காங்க. மாமா பியா இல்ல. சோ அப்ப அதுவும் வராது. ஆப்ஷன் பி பாருங்க, கியூவின் தந்தை பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அதுவும் வராது. கியூவோட பையன் தான் பி, சோ அப்ப அதுவும் வராது. கியூவின் சகோதரன் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்ல, கியூவோட பையன் தான் பி, சோ அப்ப அதுவும் வராது. கியூவின் மகன் பி பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா, இங்க பிளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். கியூவோட பையன் தான் வந்து பி, சோ அப்ப கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, கியூவின் மகன் பி தான் வந்து கரெக்ட். 9வது சம் பார்க்கலாம். ஓகே, எழுதிக்கலாம். பி இன்ட்டு ஆர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப பி இன்ட்டு ஆர் இன்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், சகோதரன் சொல்லி போனோம். அப்ப ஆரின் சகோதரன், ஆரின் சகோதரன் யாரா பி. நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் மைனஸ் கியூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப மைனஸ் வந்து என்ன பண்ணும், மனைவின்னு சொல்லி போனோம். அப்ப கியூவின் மனைவி, கியூவின் மனைவி ஆர்ன்னு சொல்லி வரும். சரி ஓகே, எழுதிக்கலாம். ஆரின் சகோதரன் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர் இருக்காங்க. ஆரோட சகோதரன் யாரா பி. சகோதரன் சொல்லி சொன்னதுனால நான் பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, கியூவின் மனைவி ஆர்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப கியூவும் ஆரும் மேரேஜ் பண்ணவங்க போல் இருக்கு. இப்ப பாருங்க, கியூவின் மனைவி ஆர், மனைவின்னு சொல்லி கொடுத்ததுனால இங்க வந்து மைனஸ் சிம்பிள் வந்து போட்டுக்கிறேன். அப்ப கியூ வந்து யாரா இருப்பாங்க, ஆர் வந்து ஒய்ஃப்னா கியூ வந்து கணவனா தான் இருப்பாங்க. சோ பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, இவற்றுள் எது சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கியூவின் மைத்துனன் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப பாருங்க, கியூக்கும் கியூவையும் பியும் சொல்லி கேட்டிருக்காங்க. கியூ பாத்தீங்கன்னா ஒய்ஃபோட பிரதரை வந்து என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, கியூ மைத்துனன் தான் கூப்பிடுவாங்க. அப்ப கியூவின் மைத்துனன் யாருன்னா பி தான் வந்து வரும். சோ அப்ப கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து கியூவின் மைத்துனன் பி தான் வந்து கரெக்ட். பி செக் பண்ணலாம். கியூவின் சகோதரன் பி வராது. ஆரோட சகோதரன் தான் பி, அப்ப அதுவும் வராது. பாருங்க, கியூவின் மாமா பின்னு கொடுத்துருக்காங்க. மாமா வந்து வராது. கியூவின் தந்தை பி, அதுவும் வந்து வராது. சோ அப்ப கரெக்டான ஆன்சர் கியூவின் மனைவி, சாரி கியூவின் மைத்துனன் பி தான் வந்து கரெக்ட். 10வது சம் பார்க்கலாம். எழுதிக்கலாம். பி பிளஸ் ஆர் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிளஸ் சிம்பிள் வந்தா என்ன பண்ணும், தந்தைன்னு சொல்லி போனோம். அப்ப ஆரின் தந்தை, ஆரின் தந்தை பி. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் டிவைடட் கியூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிவைடு வந்தா மகள் சொல்லி போடணும். அப்ப கியூவின் மகள் ஆர், கியூவின் மகள் ஆர் எழுதிக்கலாம். அப்ப ஆர் இருக்காங்க. ஆரின் தந்தை பாத்தீங்கன்னா பி. தந்தைன்னு சொன்னதுனால இங்க வந்து பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். கியூவின் மகள் ஆர் சொல்லி கொடுத்துருக்காங்க. கியூவோட மகள் தான் வந்து ஆரா. மகள் ஆர் சொல்லி சொன்னதுனால இங்க வந்து மைனஸ் சிம்பிள் வந்து போட்டுக்கிறேன். பாருங்க, பிக்கும் கியூவுக்கும் ஒரே மகள் தான் இருக்காங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா கியூவும் பியும் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணவங்க. பி வந்து கணவன்னா கியூ யாரு, மனைவிய வந்து இருப்பாங்க. சோ அதனால மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். ஓகே, கேள்வி என்னன்னா, கீழே உள்ளவற்றுள் எது சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கியூவின் சகோதரன் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கியூவின் சகோதரன பி இல்ல, கணவன் தான் பி. சோ அப்ப ஆப்ஷன் ஏ வந்து வராது. கியூவின் மகன் பி வரும், இல்ல கணவன் தான் வந்து பி. சோ அப்ப அதுவும் வராது. பாருங்க, கியூவின் கணவன் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அதான் கரெக்ட். சோ அப்புறம் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, கியூவின் கணவன் பி தான் வந்து கரெக்ட். கியூவின் தந்தை பி வந்து வராது. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 11வது சம் எழுதிக்கலாம். பி டிவைடட் ஆர் சொல்லி கொடுத்துருக்காங்க. டிவைடட்னா மகள். அப்ப ஆரின் மகள், ஆரின் மகள் பி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, வேற ஆர் பிளஸ் கியூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப கியூ பிளஸ் சொல்லி கொடுத்ததுனால அப்ப என்ன பண்ணும், தந்தைன்னு சொல்லி போடணும். அப்ப கியூவின் தந்தை, கியூவின் தந்தை ஆர் எழுதியாச்சு. இப்ப பாருங்க, ஆரின் மகள் தான் வந்து பாத்தீங்கன்னா பி, மகள் தான் வந்து பி. சோ அதனால இங்க வந்து மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். கியூவின் தந்தை ஆர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப கியூவோட தந்தை தான் யாரா, ஆரா. தந்தைன்னு சொன்னதுனால இங்க வந்து பிளஸ் சிம்பிள் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா ஆருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. இன்னொன்னு பையனா பொண்ணான்னு சொல்லி தெரியல. சரி ஓகே, பாக்கலாம்.
கியூவின் தந்தை பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. கியூவின் தந்தை பி இல்ல, கியூவோட சிஸ்டர் தான் வந்து பி. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து வராது. கியூவின் சகோதரன் பி, சகோதரனா இல்ல சகோதரின்னு கொடுத்தா கரெக்டா இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் பியும் வராது. கியூவின் தாய் பின்னு கொடுத்துருக்காங்க, தாய் பியா இல்ல. பாருங்க கியூவின் சகோதரி பி, பாருங்க சகோதரி தான் வந்து கரெக்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் டி கியூவின் சகோதரி பி தான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பாருங்க பி இன்ட்டு ஆர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இப்ப இன்ட்டுன்னு சொல்லி போட்டா என்ன பண்ணும், சகோதரன் சொல்லி போனோம். அப்ப ஆரின் சகோதரன் யாருன்னா பி. அடுத்து பாருங்க ஆர் பிளஸ் கியூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பிளஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆனா இதுல வந்து எப்படி கொடுத்திருந்தாங்கன்னா டிவைடுன்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. டிவைடட்னு சொல்லி கொடுத்திருந்தா ஆன்சர் வந்து தப்பா வருது. இந்த இடத்துல வந்து பிளஸ்ன்னு சொல்லி கொடுத்தாதான் வந்து கரெக்டா வந்து வருது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து மகன்கிற வார்த்தையும் வந்து வராது. சரி, நம்ம ஆன்சர் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே பாருங்க, இந்த இடத்துல வந்து பிளஸ் சொல்லி போட்டுதான் ஆன்சர் வந்து கரெக்டா வருது. ஓகே பாருங்க, இப்போ பிளஸ் சொல்லி சொன்னீங்கன்னா தந்தைன்னு சொல்லி போனோம். அப்ப கியூவின் தந்தை ஆர் எழுதியாச்சு. அப்ப ஓகே எழுதலாம். ஆரின் சகோதரன் பின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆரோட சகோதரன் யாராம் பி. சகோதரன் சொன்னதுனால இங்க வந்து பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். பாருங்க கியூவின் தந்தை ஆர்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கியூவோட தந்தை தான் யாரு, ஆர். கியூவோட தந்தை ஆர். தந்தைன்னு சொன்னதுனால இங்கேயும் வந்து பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். ஆறு வந்து பையன் தான். இப்ப கேட்டிருக்க கேள்வி என்னன்னு சொல்லி கேட்டிருக்கோம். இவற்றுள் எது சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க ஆப்ஷன் ஏ இருக்கட்டும். பி பாருங்க கியூவின் தந்தை பியா. கியூவோட தந்தை பியா இல்ல, ஆர் தான் வந்து. அப்போ சோ ஆப்ஷன் பி வராது. கியூவின் மைத்துனன் பி, அதுவும் வராது. கியூவின் தாத்தா பி, அதுவும் வராது. அப்ப பாருங்க ஆப்ஷன் ஏ பாருங்க கியூவின் பெரியப்பா அல்லது சித்தப்பா தான் வந்து கரெக்ட். கியூவோட அப்பா இருக்காங்க இல்லையா, அப்பா கூட பிறந்தவங்களதான் நம்ம வந்து பி இருக்காங்க, அவங்களதான் வந்து பாத்தீங்கன்னா பெரியப்பா இல்லைன்னா சித்தப்பான்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப வந்து கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கியூவின் பெரியப்பா அல்லது சித்தப்பா தான் வந்து கரெக்ட். இதுல மகன் வந்திருக்கு பாருங்க, அது மகன் வந்து வராது. ஓகேவா, மகன் வந்து வராது. மகன் இல்லாம இருந்தாதான் அதுக்கு வந்து கரெக்டான ஆன்சரா வந்து இருக்கும். சரி ஓகே, 13வது சம் பார்க்கலாம். ஓகேவா எழுதிக்கலாம். பி மைனஸ் ஆர்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மைனஸ் கொடுத்தோம்னா மனைவி போடணும். அப்ப ஆரின் மனைவி பி. ஆரின் மனைவி பி எழுதியாச்சு. ஆர் இன்ட்டு கியூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ட்டு கொடுத்தா சகோதரன் போனோம். அப்ப கியூவின் சகோதரன் யாருன்னா ஆர். ஓகே போட்டாச்சு. இப்ப கேள்வி சம்ஸ் எழுதிக்கலாம். ஆரின் மனைவி, அப்ப ஆர் மேரேஜ் முடிச்சவங்க, மனைவி யாருன்னா பி. மனைவி பின்னு சொல்லியதுனால பிக்கு நேரம் மைனஸ் சிம்பிள். அப்ப ஆர் என்னவா இருப்பாரு, கணவனா வந்து இருப்பாரு. சோ அதனால பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். கியூவின் சகோதரன் ஆர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப பாருங்க கியூவோட சகோதரன் தான் ஆறாம். இப்ப கியூவோட சகோதரன் ஆர் சொல்லி போட்டாச்சு. இப்ப கேள்வி என்னன்னா இவற்றுள் எது சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம். பாருங்க கியூவின் சகோதரி பின்னு கொடுத்துருக்காங்க. இல்ல, ஹஸ்பண்ட் கியூவோட பிரதரோட ஒய்ஃப் தான் பி. சோ அப்ப ஆப்ஷன் ஏ வராது. பியின் கணவன் கியூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பியின் கணவன் கியூவா இல்ல, பியோட கணவன் ஆர் தான் வரும். சோ அப்ப ஆப்ஷன் பியும் வராது. கியூவின் சகோதரனின் மனைவி அல்லது மைத்துனி, பாருங்க கியூவோட சகோதரன் தான் ஆறு, சகோதரனோட ஒய்ஃப் தான் வந்து பி. அவங்களை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, மைத்துனின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்ப கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கியூவின் சகோதரனின் மனைவி அல்லது மைத்துனி தான் வந்து கரெக்ட். பியின் மகன் கியூலாம் வராது. ஓகே, 14வது சம் பார்க்கலாம். குறிப்புகள் கேள்வி 14-16 கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை கவனமாக படித்து பின் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடையளிக்கவும் கொடுத்திருக்காங்க. சரி ஓகே எழுதிக்கலாம். பாருங்க பி பிளஸ் கியூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிளஸ் சொல்லி போட்டா என்ன பண்ணும், மகள் சொல்லி போடணும். அப்ப கியூவின் மகள் பி. நெக்ஸ்ட் பாருங்க கியூ மைனஸ் ஆர் சொல்லி கொடுத்துருக்காங்க. மைனஸ் போட்டா கணவன் சொல்லி போனோம். அப்ப ஆரின் கணவன் கியூ எழுதிக்கலாமா. இப்ப கியூவின்
மகள் யாருன்னா பியா, மகள்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. சோ அதனால வந்து மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். ஆரின் கணவன் கியூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப ஆரும் கியூவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆரின் கணவன் தான் வந்து கியூ. கணவன் சொன்னதுனால இங்க வந்து பிளஸ் சிம்பிளும். அப்ப ஆர் வந்து மனைவியா இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பி வந்து யாரு? பி ஆர் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவும் வந்து இருப்பாங்க. பிக்கு ஆர் வந்து அம்மாவா இருப்பாங்க. ஓகே, கேள்வி பாத்தீங்கன்னா இவற்றுள் எது சரின்னு தான் கேட்டிருக்காங்க. பியின் தாய் ஆர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா பாருங்க, கரெக்டான ஆன்சர் தான். பியோட தாய் வந்து ஆர் தான். சோ அப்ப கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி பாருங்க, பியின் மைத்துனி ஆர் வராது, பியின் அத்தை ஆர் வராது, பியின் மாமியார் ஆர் வராது. சோ அப்ப கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பியின் தாய் ஆர் தான் வந்து கரெக்ட். 15வது சம் பார்க்கலாம். எழுதிக்கலாம். பி இன்டு கியூ, இன்ட்டு போட்டதுனால சகோதரன் எழுதணும். அப்ப கியூவின் சகோதரன் பி. அடுத்து பாருங்க, கியூ பிளஸ் ஆர் கொடுத்துருக்காங்க. பிளஸ் சிம்பிள் வந்தா மகள் போனோம். அப்ப ஆரின் மகள் கியூ எழுதியாச்சு. இப்ப கியூவின் சகோதரன் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கியூ இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சகோதரன் இருக்காங்க பி. சகோதரன் சொன்னதுனால பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். ஆரின் மகள் கியூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப ஆர்ன்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட மகள் தான் யாரா? கியூவா. மகள் கியூங்கிறதுனால இங்க வந்து மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். அப்ப ஆர் பாத்தீங்க, கியூவோட பேரண்ட் ஆறுனா அப்ப பிக்கும் பேரண்ட்ஸ் யாரா இருப்பாங்க? ஆரா தான் வந்து இருப்பாங்க. சரி, ஓகே. கேட்டிருக்க கேள்வி என்னன்னா, கீழ் உள்ளவற்றுள் எது சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆரின் சகோதரன் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப ஆரின் சகோதரன் பி இல்ல. சோ ஆப்ஷன் ஏ வராது. ஆரின் மாமா பி, அதுவும் வராது. பாருங்க, ஆரின் மகன் பி தான் வந்து கரெக்ட். சோ ஆப்ஷன் சி, ஆரின் மகன் பி தான் வந்து கரெக்ட். ஆரின் தந்தை பி வராது. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 16வது சம். பி பிளஸ் கியூ, பிளஸ்னா மகள் போனோம். அப்ப கியூவின் மகள் பி. நெக்ஸ்ட் பாருங்க, கியூ இன்ட் ஆர்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ட் வந்தா சகோதரன் போனோம். அப்ப ஆரின் சகோதரன் கியூ. ஓகே, எழுதிக்கலாம். பாருங்க, இதுல வந்து ரெட்ல இருக்கு இல்லையா, இது வந்து மகன் சொல்லி வந்துருந்துச்சு. மகள் தான் வந்து கரெக்டான ஆன்சரா வந்து இருக்கும். ஓகே, எழுதிக்கலாம். பார்க்கலாம். கியூவின் மகள் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கியூக்கு மகள் இருக்காங்க, அவங்கதான் வந்து பி. மகள் சொன்னதுனால மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். ஆரின் சகோதரன் கியூன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப ஆரின் சகோதரன் கியூ, ஆருக்கு சகோதரன் இருக்காங்க, அவங்கதான் கியூ, அதனால பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். சரி, இப்ப பாருங்க, கேள்வி என்னன்னா இவற்றுள் எது சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆரின் சகோதரன் மகள் பி. பாருங்க, ஆரோட சகோதரன் தான் கியூ, சகோதரனோட கியூவோட பொண்ணு தான் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பி. இப்ப கரெக்டா வருது இல்லையா? சோ அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் பி பாருங்க, ஆரின் மகள் பி. ஆரோட மகள் பியா இல்ல, கியூவோட மகள் தான் பி. ஆரின் அத்தை மகள் கொடுத்துருக்காங்க, அப்ப அதுவும் வராது. ஆரின் மருமகள், அதுவும் வராது. சோ ஆரின் சகோதரன் மகள் பி தான் வந்து கரெக்ட். 17வது சம் பார்க்கலாம். ஓகே, எழுதிக்கலாம். எம் மைனஸ் என் மைனஸ் சொல்லி வந்தது நம்ம என்ன பண்ணோம்? தாயின்னு சொல்லி போனோம். அப்ப எண்ணின் தாய் எம் சொல்லி வரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? என் இன்ட்டு டீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ட்டு வந்து என்ன பண்ணோம்? தந்தைன்னு சொல்லி போடணும். டீயின் தந்தை என். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? டி பிளஸ் இசட்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப பிளஸ்னா என்ன பண்ணும்? மகள்னு சொல்லி போனோம். அப்ப இசட்டின் மகள் டி. ஓகே, எழுதிக்கலாம். பாருங்க, என்னு சொல்லி ஒருத்தர் இருக்காங்க. எண்ணின் தாய் யாரா? எம்மா. தாயின்னு சொன்னதுனால மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். டீயின் தந்தை என் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப டீன்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட தந்தை தான் என்னா. அப்ப தந்தைன்னு சொன்னதுனால பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன்.
இசட்டின் மகள் டீன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அப்ப இசட்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட மகள் தான் யாரன் டி. மகள்னு சொன்னதுனால மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். பாருங்க, இசட்டின் தந்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, அப்ப இசட்டோட அம்மா யாரா இருப்பாங்க, சாரி டீயோட அம்மா யாரா இருப்பாங்க, இசட்ட தான் வந்து இருப்பாங்க. சோ அப்ப இசட்டும் எண்ணும் யாரு, மேரேஜ் பண்ணவங்களா இருப்பாங்க. 2 பேரோட குழந்தை பொண்ணு தான் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா டீயா இருப்பாங்க. இப்ப எண்ணு வந்து ஆணா இருந்தா இசட் வந்து யாரு பொண்ணா இருப்பாங்க, அதாவது மனைவியா வந்து இருப்பாங்க. சரி, கேட்டிருக்க கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, கீழே உள்ள ஒற்றுள் எது உண்மை அல்ல, உண்மை இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. எண்ணின் மகள் டீன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்னோட மகள் தான் வந்து டி. உண்மைதான். நம்மளுக்கு கேட்டிருக்க கேள்வி உண்மை அல்ல. சோ அப்ப ஆப்ஷன் ஏ வந்து வராது. ஆப்ஷன் பி பாருங்க, இசட்டின் மனைவி எண் கொடுத்துருக்காங்க. இசட்டின் மனைவியா எண் இல்ல, எண்ணின் மனைவி தான் பாத்தீங்கன்னா என்னோட மனைவி தான் இசட்டு. சோ அப்படி இங்க மார்க் கொடுத்துருக்காங்க. சோ இதுல வந்து உண்மை அல்லன்னு கேட்டிருக்காங்க. அப்ப கரெக்டான ஆன்சர் எது? ஆப்ஷன் பி, இசட்டின் மனைவி எண்ணு தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் சி செக் பண்ணலாம். இசட்டின் மாமியார் எம்னு கொடுத்துருக்காங்க. ஆமா, இசட்டோட ஹஸ்பண்டோட அம்மா வந்து மாமியார் தான், எம் தான் வரும். சோ அப்ப ஆப்ஷன் சியும் வராது. ஆப்ஷன் டி பாருங்க, எம்மின் பேத்தி டி. ஆமா, எம்மோட பையனோட பொண்ணு தான் வந்து டி. சோ அப்ப கரெக்ட் தான். அப்ப வந்து ஆப்ஷன் டி வந்து வராது. கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி, இசட்டின் மனைவி என்ன தான் வந்து கரெக்ட். 18வது சம் பார்க்கலாம். குறிப்பு, கேள்வி 18ல இருந்து 19 கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை கவனமாக படித்து பின் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு விடையளிக்கவும் கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. ஓகே பாருங்க, பி பிளஸ் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாரி, ஏ பிளஸ் பி பிளஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ அப்ப என்ன வரும், தாயின்னு சொல்லி வரும். அப்ப பியின் தாய் ஏன்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பி ஆஷ் சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் என்ன வரும், தந்தைன்னு சொல்லி வரும். அப்ப சியின் தந்தை பி. அடுத்து பாருங்க, சி மைனஸ் டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மைனஸ்னா சகோதரன் போனோம். அப்ப டியின் சகோதரன் சி. ஓகே, எழுதிக்கலாமா? பியின் தாய் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பி இருக்காங்க. பியின் தாய் அவங்களோட அம்மா யாரா, ஏ. தாயின்னு சொன்னதுனால இங்க வந்து மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். சியின் தந்தை பி. சியோட தந்தை யாரா, பி. அப்ப சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அவங்களோட தந்தை தான் பி. தந்தை சொன்னதுனால பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, டியின் சகோதரன் சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப டியோட சகோதரன் தான் வந்து சி. சகோதரன் சொன்னனால இங்க பிளஸ் சிம்பிள். ஓகே, கேள்வி என்ன, டிக்கு ஏ என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. டிக்கும் ஏக்கும் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, சியோட தந்தை பின்னா அப்ப டிக்கும் தந்தை யாரா இருப்பாங்க, பியா தான் வந்து இருப்பாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, டிக்கும் ஏக்கும் என்ன சம்பந்தம் சொல்லி கேட்டிருக்காங்க. டி ஏவை என்ன கூப்பிடுவாங்க, அப்பாவோட அம்மாவை என்னன்னு சொல்லி டி வந்து கூப்பிடுவாங்க, பாட்டின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்ப கரெக்டான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் பி, பாட்டி தான் வந்து கரெக்ட். ஓகே, 19வது சம் பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம் தான் பாருங்க. கீழே உள்ளவற்றுள் எது ஈயின் அத்தை ஏ என்பதை நிரூபிக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம எல்லாத்துக்குமே வந்து டயக்ராம் வந்து போட்டு பார்க்கணும். சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. முதல்ல ஆப்ஷன் ஏக்கு வந்து போட்டு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏக்கு வந்து போட்டு பார்க்கலாம். ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி எடுத்துக்கலாம். பிளஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிளஸ்ன்னு என்ன பண்ணும், தாயின்னு சொல்லி வரணும். அப்ப பியின் தாய் ஏ தான் வரும். அப்ப பியோட தாய் இருக்காங்களா, அவங்கதான் ஏவா. தாயின்னு சொல்லி சொன்னதுனால பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் கொடுத்துருக்காங்க. மைனஸ்னா என்ன, ஒரு சகோதரன் வரும். அப்ப சியின் சகோதரன் தான் வந்து பி. அப்ப சியின் சகோதரன், சிக்கு சகோதரன் இருக்காங்க, அவங்கதான் பி. சகோதரன் சொன்னதுனால இங்க வந்து பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டார் சிம்பிள். அப்படின்னா சகோதரின்னு சொல்லி வரும். அப்ப டியின் சகோதரி சி. இப்ப டிக்கு வந்து ஒரு சகோதரி இருக்காங்க, டியின் சகோதரி தான் சி. சகோதரி சின்னு சொல்லி சொன்னதுனால நான் இங்க வந்து மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். அடுத்து ஆஷ் சிம்பிள் இருக்கு. ஆஷ்டான் வந்து தந்தை வரும். அப்ப ஈயின் தந்தை யாருன்னா டி வரும். எல்லாமே லாஸ்ட்ல இருந்து போகணும். இப்ப ஈயின் தந்தை யாரு, டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாரி, ஈயின் தந்தை டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப ஈ வந்து கீழே வரும். ஈயின் தந்தை டி. அப்ப இவங்க வந்து பிளஸ் சிம்பிள்ல வந்து இருப்பாங்க.
ஓகேவா? ஓகே, இப்ப என்ன கேள்வினா ஈயின் அத்தை ஏன்னு சொல்லி வரணுமா? ஈயோட அத்தை ஏ வாங்கி பாருங்க, இங்க ஈ இருக்கு, இங்க ஏ இருக்கு. எப்படி வரும்? அப்பாவோட அப்பாவை தாத்தான்னு சொல்லி கூப்பிடுவோம். இங்க அத்தைன்னு கொடுத்துருக்காங்க. சோ அப்ப வந்து ஆப்ஷன் ஏ வந்து வராது. ஓகேவா? ஆப்ஷன் பி வந்து செக் பண்ணலாம் பாருங்க. முதல்ல ஆஷ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆஷ்னா என்ன வரணும்? தந்தைன்னு சொல்லி வரணும். அப்ப பியின் தந்தை ஏ அப்படின்னு சொல்லி வரும். அப்ப பியோட தந்தை ஏன்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. தந்தைங்கிறதுனால நான் பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். இது வந்து ஏக்கு. ஓகேவா? பியின் தந்தை ஏ, அதனால ஏ தந்தைங்கிறனால பிளஸ் சிம்பிள் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டார் சிம்பிள். ஸ்டார்னா சகோதரின்னு சொல்லி வரணும். அப்ப சியின் சகோதரி பி. சியோட சகோதரி தான் பியா. சகோதரி பிங்கிறதுனால இங்க வந்து மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, டியின் பிளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்ப பிளஸ்னா தாய். அப்ப டியின் தாய் யாருன்னா சி. இப்ப டியின் தாய் தான் வந்து சி. தாய்ங்கிறதுனால இங்க வந்து மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். அடுத்து பாருங்க, மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. சகோதரன் மைனஸ்னா என்ன வரணும்? சகோதரன் வரணும். அப்ப ஈயின் சகோதரன் டி. இப்ப ஈயின் சகோதரன் தான் டி. சகோதரன் சொன்னாலும் இங்க வந்து பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப என்ன கேள்வினா ஈயின் அத்தை ஏ எது வருதுன்னு சொல்லி பார்க்கணும். இந்த இருக்கு இ, இங்க பாருங்க இங்க ஏ இருக்கு. இப்ப இது வந்து எந்த மாதிரி கான்செப்ட் வரும்னா, இப்ப இங்க பாருங்க டியோட அம்மா சினா ஈக்கும் அம்மா வந்து சியா தான் வந்து இருப்பாங்க. அப்ப இது எப்படி வருதுன்னா ஈயோட அம்மாவோட அப்பான்னு சொல்லிட்டு வருது பாருங்க. ஏக்கு வந்து 2 பொண்ணுங்க பி சி. சிக்கு வந்து ஒரு பையன் இருக்காங்க. ஈ வந்து பையனா பொண்ணான்னு சொல்லி தெரியல. அப்ப எப்படி வரும்? அம்மாவோட அப்பாவை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? தாத்தான்னு கூப்பிடுவாங்க. அப்ப இங்க வந்து அத்தைன்னு சொல்லி வரணும். சோ அப்ப ஆப்ஷன் பிங்கிறதும் வந்து வராது. அப்ப இதுவும் வந்து வராது. ஓகே, இப்ப ஆப்ஷன் சி வந்து செக் பண்ணலாம். முதல்ல ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்னா என்ன பண்ணணும்? சகோதரின்னு சொல்லி வரணும். அப்ப பியின் சகோதரி ஏ. பி இருக்காங்க. பியோட சகோதரி தான் வந்து ஏ. சகோதரின்னு சொன்னதுனால இங்க வந்து மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். அடுத்து ஆஷ் சிம்பிள் இருக்கு. ஆஷ்னா தந்தை. அப்ப சியின் தந்தை பி. சியோட தந்தை தான் வந்து பியா. தந்தை பி அப்படிங்கறதுனால இங்க வந்து பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டார் சிம்பிள். ஸ்டார்னா சகோதரி. இப்ப டியின் சகோதரி சி. அப்ப டின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. டியோட சகோதரி தான் பாத்தீங்கன்னா சி. சகோதரிங்கிறதுனால மைனஸ் சிம்பிள். அடுத்து மைனஸ் கொடுத்துருக்காங்க சகோதரன். அப்ப ஈயின் சகோதரன் டி. அப்ப ஈயின் சகோதரன் தான் பாத்தீங்கன்னா டி. சகோதரன் சொன்னதுனால இங்க வந்து பிளஸ் சிம்பிள் வந்து போட்டுக்கிறேன். சரி, கேட்டிருக்க கேள்வி என்ன? ஏக்கும் ஈ இந்த இருக்காங்க, ஏ வந்து இந்த இருக்காங்க. என்ன கேள்வினா ஈயின் அத்தை ஏன்னு சொல்லி வரணுமா? இப்ப பாருங்க, பியோட பொண்ணு சினா டிக்கு அப்பா வந்து டிக்கு அப்பா வந்து பிஏ தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஈக்கும் அப்பா பிஏ தான் வந்து இருப்பாங்க. இப்ப என்ன கேள்வினா ஈக்கு ஏ வந்து அத்தை வரணுமா? ஆமா, கரெக்டா வருது பாருங்க. பாருங்க, ஈயோட அப்பா யாரு? பி. ஈயோட அப்பா பாத்தீங்கன்னா பி. அப்பாவோட சிஸ்டரை வந்து என்னன்னு கூப்பிடுவாங்க? ஆன்ட்ன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவங்க வந்து ஏவும் பியும் பிரதர் சிஸ்டர். சோ பாத்தீங்கன்னா அப்பாவோட சிஸ்டரை வந்து என்னன்னு கூப்பிடுவாங்க? அத்தையும் கூப்பிடுவாங்க. அப்ப கரெக்டான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகே, 20வது சம் பார்க்கலாம். குறிப்பு: கேள்வி 20ல இருந்து 22 கீழே கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை பொறுத்து வினாக்கள் அமைந்துள்ளன. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. ஓகே, இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, எழுதிக்கலாம். அப்ப பி பிளஸ் டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி பிளஸ் சொல்லி வந்தா என்ன பண்ணும்? தாயின்னு சொல்லி போனோம். அப்ப டியின் தாய் பி. நெக்ஸ்ட் என்ன? மல்டிப்ளை கொடுத்துருக்காங்க. இப்ப டி மல்டிப்ளை எம்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ மல்டிப்ளைனா தந்தை. எம்மின் தந்தை டி. அடுத்து டிவைடட்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எம் டிவைடட் என். டிவைடட் அப்படின்னா சகோதரன். அப்ப எண்ணின் சகோதரன் எம். டியின் தாய் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, எழுதிக்கலாம். அப்ப டியோட தாய் யாராம்? பி. தாயின்னு சொன்னதுனால நீங்க வந்து மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். தாய்.
நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எம்மின் தந்தை டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எம் இருக்காங்க, எம்மோட தந்தை தான் டியா. தந்தைன்னு சொன்னதுனால பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். அடுத்து பாருங்க, எண்ணின் சகோதரன் எம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப என்னோட சகோதரன் தான் யாரு, எம்மா. அப்ப எம் சகோதரன்னால பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன், ஆண்கிறதுனால பிளஸ் சிம்பிள். இப்ப கேட்டிருக்க கேள்வி என்னன்னா, பிக்கு எம் என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. பி இருக்காங்க, பிக்கு எம் என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. பியோட பையன், பையனோட பையன். இப்ப வந்து பையனோட பையனா பி என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, பேரன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சோ அப்ப கரெக்டான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் சி, பேரன் தான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே பாருங்க, எஃப் இன் மகன் ஜே என்பதை நிரூபிக்கும். எது நிரூபிக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம எல்லாமே வந்து போட்டு பார்த்தாதான் வந்து தெரியும். ஃபர்ஸ்ட் சிம்பிள் எடுத்துக்கலாம். டிவைடட் கொடுத்துருக்காங்க. டிவைட்னா சகோதரன். அப்ப ஆரின் சகோதரன் ஜே. இப்ப ஆறுன்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. ஆப்ஷன் ஏக்கு வந்து பார்க்கலாம். ஆறுன்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. ஆரின் சகோதரன் தான் வந்து ஜே. சகோதரன் சொன்னதுனால நான் இங்க வந்து பிளஸ் சிம்பிள் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப பாருங்க, சகோதரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மைனஸ்னா. அப்ப டீயின் சகோதரி ஆர். இப்ப டி இருக்காங்க, டீயோட சகோதரி தான் ஆர். சகோதரின்னு சொன்னதுனால மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளை கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளைனா தந்தை. அப்ப எஃப்இன் தந்தை டி. எஃப்ஓட தந்தை தான் வந்து டி. எஃப் இருக்காங்க, எஃப்ஓட தந்தை தான் பாத்தீங்கன்னா டி. தந்தைன்னு சொன்னதுனால இங்க வந்து பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். இப்ப கேள்வி என்ன, எஃப்இன் மகன் ஜே. எஃப் இருக்காங்க, எஃப்இன் மகன் ஜேவா இல்ல. அப்பாவோட பெரியப்பா இல்லைன்னா சரி அப்பா கூட பிறந்த சகோதரன் தான் வரும். இல்லைன்னா எஃப்க்கு ஜே வந்து பெரியப்பா இல்லைன்னா சித்தப்பான்னு சொல்லி வரும். சோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து வராது, மகன் முறை வரணும், வராது. ஆப்ஷன் பி வந்து செக் பண்ணலாம். பாருங்க, ஆப்ஷன் பி வந்து செக் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க, பிளஸ் சிம்பிள். பிளஸ்னா தாய். அப்ப ஆரின் தாய் ஜே. ஆர் இருக்காங்க, ஆரின் தாய் தான் வந்து ஜே. தாய்னால மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். அடுத்து மைனஸ் சிம்பிள் சகோதரி. அப்ப பாருங்க, டீயின் சகோதரி ஆர். டீயோட சகோதரி தான் ஆர். சகோதரின்னு சொன்னனால மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். அடுத்து மல்டிப்ளை இருக்கு. மல்டிப்ளைனா தந்தை. அப்ப எஃப்இன் தந்தை டி. அப்ப எஃப் இருக்காங்க, எஃப்ஓட தந்தை தான் பாத்தீங்கன்னா டி. தந்தைன்னு சொன்னனால இங்க வந்து பிளஸ் சிம்பிள் போட்டிருக்கேன், தந்தை டி. ஓகேவா. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, எஃப்இன் மகன் ஜே. எஃப் இருக்காங்க, ஜே இங்க இருக்காங்க. எஃப்ஓட மகன் ஜேவா வருது இல்ல. ஜே வந்து ஜேவோட பையனோட பொண்ணோ பையனோன்னு சொல்லி வருது. சோ அப்ப வந்து ஜேக்கு பேரனோ பேத்தியாங்கிற மாதிரி வருது. சோ அப்போ ஆப்ஷன் பியும் வந்து வராது. ஆப்ஷன் சி செக் பண்ணலாம். பாருங்க, ஆப்ஷன் சி வந்து செக் பண்ணலாம். ஓகே பாருங்க, டிவைடட் கொடுத்துருக்காங்க. டிவைட்னா சகோதரன். அப்ப எம்மின் சகோதரன் ஜே. எம் இருக்காங்க, எம்மோட சகோதரன் தான் வந்து ஜே. சகோதரன் சொன்னனால பிளஸ் சிம்பிள். அடுத்து மைனஸ் சிம்பிள் இருக்கு. சகோதரி மைனஸ்னா என்னது, சகோதரி. அப்ப எண்ணின் சகோதரி எம். எண்ணின் சகோதரி, சகோதரின்னு சொன்னனால மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். அடுத்து பாருங்க, எஃப் மல்டிப்ளே என்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளேனா தந்தை. அப்ப எஃப்இன் தந்தை என்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எஃப் இருக்காங்க, எஃப்இன் தந்தை தான் வந்து என்னு. தந்தைன்னு சொன்னனால பிளஸ் சிம்பிள் வந்து போட்டுக்கிறேன். இப்ப கேள்வி, எஃப்இன் மகன் ஜே. எஃப்க்கும் ஜேக்கும் வந்து மகன் இருக்கணும். எஃப்ஓட மகன் தான் ஜேன்னு சொல்லி இருக்கணும். அப்படி இதுக்கா இல்ல. எஃப்ஓட அப்பா கூட பிறந்த சகோதரன் முறைதான் வருது. சோ அப்போ ஆப்ஷன் சின்னு சொல்லி வராது. அப்ப இதுக்கு கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, இவற்றில் எதுவும் இல்லைதான் வந்து கரெக்ட். இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு போட்டு பார்த்து கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும் இந்த சமுக்கு, இந்த மாதிரி சமுக்கு. ஓகே, 22வது சம் பார்க்கலாம். கீழே உள்ளவற்றுள் எது எம்மின் சகோதரனின் அல்லது சகோதரியின் மகள் ஆர் என்பதை நிரூபிக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். பாருங்க, டிவைடட் கொடுத்துருக்காங்க. டிவைட்னா சகோதரன். அப்ப கேயின் சகோதரன் எம் வரும். கே இருக்காங்க, கேவோட சகோதரன் யாரா, எம்மா. சகோதரன் சொல்லி கொடுத்ததுனால நான் இங்க வந்து என்ன போறேன், பிளஸ் சிம்பிள் வந்து போட்டுக்கிறேன். அடுத்து மல்டிப்ளை கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளைனா தந்தை. அப்ப டீயின் தந்தை கே. டி இருக்காங்க, டீயோட தந்தை தான் யாரா, கேவா. இப்ப தந்தை கே அப்படிங்கறதுனால இங்க வந்து பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் கொடுத்துருக்காங்க. மைனஸ்னா சகோதரி. ஆரின் சகோதரி டீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப ஆர் இருக்காங்க, ஆரின் சகோதரி தான் வந்து டி. சகோதரி டீங்கிறதுனால மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன்.
இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, எம்மின் சகோதரனின் அல்லது சகோதரியின் மகள் ஆர் வரணும். எம்மோட சகோதரன் எம்மோட சகோதரன் தான் கே, சகோதரன் அல்லது சகோதரியின் மகள் ஆர்ன்னு சொல்லி வரணும். இங்க மகள்னு சொல்லி வந்திருக்க ஆறு பாத்தீங்கன்னா பையனா பொண்ணானே வந்து தெரியல. சோ அப்ப அது வந்து பெண்டிங்ல வந்து வச்சுக்கலாம், முறை வருது. பட் ஆர் வந்து பையனா பொண்ணான்னு சொல்லி ஜெண்டர் வந்து தெரியாதனால இது பெண்டிங்ல வச்சுக்கலாம். ஆப்ஷன் பி வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஆப்ஷன் பி. இப்போ மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, மைனஸ்னா சகோதரி போனோம். அப்ப ஜேயின் சகோதரி எம், ஜே இருக்காங்க, ஜேயோட சகோதரி தான் வந்து எம், சகோதரின்னு சொன்னனால இங்க மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். அடுத்து பிளஸ் சிம்பிள், பிளஸ்னா தாய், அப்ப ஆரின் தாய் ஜே, அப்ப ஆரோட தாய் தான் பாத்தீங்கன்னா ஜே, தாய்ன்னு சொன்னனால இங்க மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ், மைனஸ்னா சகோதரி, எண்ணின் சகோதரி ஆர், எண் இருக்காங்க, எண்ணோட சகோதரி தான் ஆர், சகோதரி ஆர் அப்படிங்கறதுனால சகோதரிங்கனால இங்க வந்து மைனஸ் போட்டுக்கிறேன். இப்ப பாருங்க, எம்மின் சகோதரின் அல்லது சகோதரியின் மகள் வருதா பாருங்க, எம்மோட சகோதரி இருக்காங்க, சகோதரியோட மகள் தான் ஆர், பாருங்க கரெக்டா வருது. சகோதரன் அல்லது சகோதரின்னு கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு சகோதரி வருது. எம்மோட சகோதரி ஜே, ஜேயோட பொண்ணுதான் ஆர், கரெக்டா வருது பாருங்க நம்மளுக்கு. சோ அப்ப கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் பி, எம் மைனஸ் ஜே பிளஸ் ஆர் மைனஸ் என் தான் வந்து கரெக்ட். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, 23வது சம் பார்க்கலாம். குறிப்புகள், கேள்வி 23ல இருந்து 27 வரைக்கும் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை படித்து பின் வினாக்களுக்கு விடையளிக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, பார்க்கலாம் பாருங்க. ஓகே, அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து எழுதுனா மட்டும் போதும். அப்ப பி அலைஸ் கியூ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. ஓகே, அப்ப இந்த மாதிரி ஆஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா கணவன் சொல்லி அர்த்தமா. அப்ப கியூவின் கணவன் தான் பி, கணவன் பி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டாலர் சிம்பிள் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப கியூ டாலர் சிம்பிள் எம், டாலர் சிம்பிள்னா பையனா ஒரு தாயின்னு சொல்லி வரும். அப்ப எம்மின் தாய் கியூ. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டாலர் சிம்பிளுக்கு அடுத்து ஆஷ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்ப எம் ஆஷ் டி. அப்ப அதுக்குன்னா என்ன வரும், தந்தைன்னு சொல்லி வரும். அப்ப டீயின் தந்தை எம். ஓகேவா, இப்ப என்ன கேட்டிருக்காங்க, இதில் டீக்கு பி என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, போடலாம் பாருங்க. கியூவின் கணவன் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கியூ இருக்காங்க, கியூவோட கணவன் தான் பி, கணவன் சொன்னதுனால இது என்னது பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். அப்ப கியூ என்னவா இருப்பாங்க, மனைவியா தான் வந்து இருப்பாங்க, அதனால மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, எம்மின் தாய் கியூ கொடுத்துருக்காங்க. எம்மோட தாய் தான் வந்து பாத்தீங்கன்னா கியூ, எம்மோட தாய் கியூ. அப்ப தாய் கியூவா இருந்தா அப்ப வந்து தந்தை யாரா இருப்பாரு, பியா தான் வந்து இருப்பாங்க, அப்பா வந்து பி தான் இருப்பாங்க. அடுத்து பாருங்க, டீயின் தந்தை எம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப டி இருக்காங்க, டீயோட தந்தை யாரு எம்மா, தந்தைன்னு சொன்னனால பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, டீக்கும் பிக்கு என்ன ஒரு டி வந்து பி என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க பாருங்க, அப்பாவோட அப்பாவை டி என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, தாத்தான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இது வந்து அப்பாவோட அப்பானா தந்தை வழி தாத்தா தான் வந்து கரெக்ட். சோ ஆப்ஷன் சி, தந்தை வழி தாத்தா தான் வந்து கரெக்ட். பாருங்க, டீயோட தந்தை எம், தந்தையோட தந்தை தாத்தா, அதனாலதான் பி வருது. சோ அப்ப தந்தை வழி தாத்தா, ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். கீழே உள்ளவற்றுள் எந்த கோவை ஹைச்சின் சகோதரி ஆர் என்பதை குறிக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அப்ப இதுக்கும் நம்ம வந்து எல்லாமே வந்து போட்டு பார்த்தாதான் வந்து தெரியும். சரி ஓகே, பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாலர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, டாலர் சிம்பிள் என்ன வருது, தாயின்னு சொல்லி வருது. அப்ப டியின் தாய் ஹைச், டி இருக்காங்க, டியோட தாய் தான் யாரா ஹைச், தாய் சொன்னனால மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஆஷ் சிம்பிள், ஆஷ்னா கணவன் வருது. அப்ப எஃப்இன் கணவன் டி, எஃப் இருக்காங்க, எஃப்இன் கணவன் தான் வந்து பாத்தீங்கன்னா டி, எஃப்ஓட கணவன் டி, கணவன்ன்றதுனால பிளஸ் சிம்பிள். அப்ப எஃப் என்னவா இருப்பாங்க, மனைவியா தான் இருப்பாங்க. அடுத்து ஆஷ் சிம்பிள், ஆஷ்னா தந்தை, அப்ப ஆரின் தந்தை எஃப், அப்ப ஆர் இருக்காங்க, ஆரோட தந்தை தான் யாரா எஃப்ன்னு சொல்லி வருது. பாருங்க, நம்மளுக்கு இங்க தந்தைன்னு சொல்லி வரல, நம்ம இங்க வந்து ஆல்ரெடி மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கோம், ஆரின் தாய் தான் வருது நம்மளுக்கு. சோ அப்ப இது வந்து கொடுத்துருக்கு அந்த சிம்பிள்ஸே வந்து தப்பா இருக்கு. சோ அப்ப இதுலயே கண்டுபிடிச்சலாம், ஆப்ஷன் ஏ வந்து வராது.
ஆப்ஷன் பி வந்து செக் பண்ணலாம் பாருங்க. பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ்னா மகள், அப்ப டியின் மகள் தான் ஆர். டியோட மகள் யாரு? ஆர். மகள்னு சொல்லி சொன்னதுனால மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். அடுத்து ஆஷ் சிம்பிள். ஆஷ்னா என்னது? கணவன் சொல்லணும். அப்ப எஃப் இன் கணவன் டி. இப்ப எஃப் இருக்காங்க, எஃப் இன் கணவன் டி. கணவன் டிங்கிறதுனால இங்க வந்து பிளஸ் சிம்பிள். அப்ப எஃப் என்னவா இருப்பாங்க? மனைவி இருக்கிறதுனால மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். அப்ப டாலர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. டாலர்னா தாய். அப்ப ஹைச்சின் தாய் எஃப். ஹைச்சோட தாய் தான் யாரா? எஃப்ஆ. ஹைச்சோட தாய் யாரு? எஃப். ஓகேவா? இப்ப பாருங்க, டியும் எஃப்பும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா டிக்கும் எஃப்க்கும் என்ன இருப்பாங்க? ஒரு பொண்ணு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பையனோ பொண்ணோ, ஜெண்டர் வந்து தெரியல, 2 பேருக்குமே தான். ஓகேவா? இப்ப பாருங்க என்ன கேள்வினா, ஹைச்சின் சகோதரி ஆறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹைச்சோட சகோதரி ஆறா? பாருங்க கரெக்டா தான் வருது பாருங்க. ஹைச்சோட சகோதரி தான். ஆறு வந்து மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கேன், அப்ப அது பொண்ணு தான். ஹைச்சோட சகோதரி ஆறு சொல்லி கரெக்டா தான் வருது. சோ அப்ப கரெக்டான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் பி, ஆர் பர்சன்டேஜ் டி ஆஸ் எஃப் டாலர் சிம்பிள் ஹைச். இதுதான் வந்து கரெக்ட். ஓகே, 25வது சம் பார்க்கலாம். ஓகே, அவங்களே கொடுத்துட்டு ஹைச்சுக்கு எஃப் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே, பார்க்கலாம் பாருங்க. எழுதிக்கலாம். எஃப் ஆஷ் டி. ஆஷ் சிம்பிள்னா கணவன் வரும். அப்ப டியின் கணவன் எஃப் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, பர்சன்டேஜ் போடணும். அப்ப டி பர்சன்டேஜ் கே. பர்சன்டேஜ்னா என்ன போடணும்? நம்ம மகள் போடணும். அப்ப கேயின் மகள் டி எழுதியாச்சு. அடுத்து வந்து ஆஷ் சிம்பிள். அப்ப கே ஆஷ் ஹைச். ஆஷ்னா தந்தை போனோம். அப்ப ஹைச்சின் தந்தை கேன்னு சொல்லி வரும். ஓகேவா? இப்ப என்ன கேள்வினா ஹைச்சுக்கு எஃப் என்ன வரும் கேட்டிருக்காங்க. சரி ஓகே, போடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, டியின் கணவன் எஃப். டியோட கணவன் எஃப்னு சொல்லி வரதுனால பிளஸ் சிம்பிள். அப்ப டி என்னவா இருப்பாங்க? மனைவியா இருக்கிறதுனால மைனஸ் சிம்பிள். அடுத்து பாருங்க, இது வந்து சொல்லி போட்டுக்கலாம். கேயின் மகள் டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப கே இருக்காங்க. கேவோட பொண்ணுதான் யாரா? டியா. ஓகே, ஹைச்சின் தந்தை கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஹைச்சோட தந்தை தான் வந்து பாத்தீங்கன்னா கே. இப்ப ஹைச்சுன்னு சொல்லி ஒரு ஆள் இருக்காங்க. ஹைச்சின் தந்தை தான் பாத்தீங்கன்னா கே. தந்தை கே அப்படிங்கறதுனால இங்க வந்து பிளஸ் சிம்பிள் கொடுக்குறேன். அப்ப ஹைச்சுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனோ ஒரு பொண்ணோ, ஜெண்டர் தெரியல. ஹைச்சுக்கு ஒரு பொண்ணு டி இருக்காங்க. அடுத்து ஒரு பையனோ பொண்ணோ ஹைட்ஸ் வந்து இருக்காங்க. ஓகே, இப்ப என்ன கேள்வினா ஹைட்ஸுக்கு எஃப் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹைட்ஸுக்கும் எஃப்க்கும் என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. ஹைட்ஸ் பாத்தீங்கன்னா கூட பிறந்த சகோதரியோட ஹஸ்பண்ட என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? மைத்துனன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சோ அப்ப கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மைத்துனன் தான் வந்து கரெக்ட். ஓகே, 26வது சம் பார்க்கலாம். கீழே உள்ளவற்றுள் எந்த கோவை எண்ணின் சகோதரன் ஹைச் என நிரூபிக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே, பார்க்கலாம் பாருங்க. ஆப்ஷன் ஏ செக் பண்ணலாம். பாருங்க, ஆஷ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆஷ்னா பாத்தீங்கன்னா தந்தை சொன்னோம். அப்ப ஆரின் தந்தை ஹைட்ஸ்ன்னு சொல்லி வரும். ஆர் இருக்காங்க. ஆரோட தந்தை தான் வந்து ஹைட்ஸ். தந்தை ஹைட்ஸுங்கனால பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். அடுத்து டாலர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. டாலர் சிம்பிள்னா தாய்னு வரும். அப்ப டியின் தாய் ஆர் சொல்லி வரும். இப்ப டி இருக்காங்க. டியோட தாய் தான் ஆர். தாய்ன்னு சொன்னதுனால நான் மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். அடுத்து டாலர் சிம்பிள் இருக்கு. டாலர்னாலும் அடுத்து தாய் தான் வரும். அப்ப எண்ணின் தாய் டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப எண் இருக்காங்க. என்னோட தாய் டி. அப்ப இங்க மைனஸ் போட்டுக்கிறேன் தாய்ங்கிறதுனால. இப்ப என்ன கேள்வினா எண்ணின் சகோதரன் ஹைட்ஸ். எண் இங்க இருக்காங்க. சகோதரன் ஹைட்ஸா? இல்ல. அம்மாவோட அப்பா, அது கிட்டத்தட்ட வந்து கொள்ளுத்தாத்தாங்கிற ரேஞ்சுக்கு, அந்த கொள்ளுத்தாத்தா முறைக்கு வந்து வருது. சோ அப்ப ஆப்ஷன் ஏ வந்து வராது. ஆப்ஷன் பி வந்து செக் பண்ணலாம். ஓகே, பாருங்க, பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ்னா மகள் வரும். அப்ப எஃப் இன் மகள் என்னு சொல்லி வரும். எஃப்ஓட மகள் யாருன்னா என்னு. மகள் என்ன அப்படிங்கறதுனால நான் இங்க வந்து மைனஸ் சிம்பிள் கொடுக்குறேன். அடுத்த ஆஷ் சிம்பிள் கணவன்.
பாருங்க டி இன் கணவன் எஃப்னு சொல்லி வருது. அப்ப விச் போட்டுக்கலாம். டி இன் கணவன் எஃப். கணவன் எஃப்னால இங்க பிளஸ் சிம்பிள். அப்ப டி என்னவா இருப்பாங்க? மனைவியை வந்து இருப்பாங்க. மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். அடுத்து டாலர் சிம்பிள். டாலர்னா தாய் வரும். அப்ப ஹைச்சின் தாய் டி. அப்ப ஹைச்சோட தாய் தான் வந்து பாத்தீங்கன்னா டி. ஹைச்சின் தாய் டி கரெக்டா தான் வருது. அடுத்து பாருங்க ஆஷ் சிம்பிள். ஆஷ்னா தந்தை வரும். அப்ப ஆரின் தந்தை ஹைச். இப்ப ஆரோட தந்தை தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர். ஆரோட தந்தை தான் ஹைச். தந்தை ஹைச்சுங்கிறதுனால தந்தைங்கிறதுனால இங்க வந்து பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். இப்ப என்ன கேள்வி? எண்ணின் சகோதரன் ஹைச் வரணும். பாருங்க கரெக்டா தான் வருது. எஃப்பும் டியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்ப பாத்தீங்கன்னா எண்ணும் ஹைச்சும் எஃப்க்கு வந்து பிறந்த பிள்ளைங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. அப்ப பாருங்க என்னோட சகோதரன் இங்க வந்து பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். என்னோட சகோதரன் ஹைச் கரெக்டா தான் வருது. அப்ப இதுக்கு கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. என் பர்சன்டேஜ் எஃப் ஆஷ் டி டாலர் டாலர் சிம்பிள் ஹைச் ஸ்லாஷ் ஆர் தான் வந்து கரெக்ட். ஓகே லாஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே பாருங்க இதுல வந்து கொடுத்துட்டாங்க. ஜிக்கு கே என்ன வரும் கேட்டிருக்காங்க. நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் டாலர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஜி டாலர் சிம்பிள் எம். டாலர் சிம்பிள் தாய் போடணும். அப்ப எம்மின் தாய் ஜி. அடுத்து பாருங்க ஆஷ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்ப என் ஸ்லா கே. அப்பனா கணவன் சொல்லி போனோம். அப்ப கேயின் கணவன் எம். அடுத்து வேற எதுவும் கொடுக்கல. இப்ப போட்டுக்கலாம். அப்ப எம் இருக்காங்க. எம்மின் தாய் ஜி. எம்மோட தாய் தான் ஜி. தாய்ங்கனால மைனஸ் சிம்பிள். கேயின் கணவன் எம் கொடுத்துருக்காங்க. கே இருக்காங்க. விட்ஸ் போட்டுக்கலாம். கணவன் போட்டுக்கனால கேயோட கணவன் தான் எம். கணவன் கொடுத்ததுனால பிளஸ் சிம்பிள். அப்ப கே என்னவா இருப்பாங்க? மனைவி இருக்கிறதுனால மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜிக்கு கே என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜி வந்து கேவை என்னன்னு கூப்பிடுவாங்க? மருமகள்னு சொல்லி கூப்பிடுவாங்க. பையனோட ஒய்ஃப் என்னன்னு கூப்பிடுவாங்க? மருமகள்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சோ அப்ப கரெக்டான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் ஏ மருமகள் தான் வந்து கரெக்ட். சரி ஓகே பாருங்க நம்ம வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருக்கிற 5th சாப்டர்ல வந்து 5ல சி வந்து இன்னைக்கோட முடிச்சாச்சு. நாளைக்கு பாத்தீங்கன்னா சமீபத்திய கேள்விகள் இருக்குல்ல அதை மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டானா 5வது சாப்டர் வந்து ஃபுல்லா வந்து நம்ம வந்து முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.